ஃபைனலா சாம் கரன் இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட ஜாயின் பண்ணிருக்காரு. அத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது தவிர மதிஷா பாத்திரனா சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப்ல பவுலிங் போட்ட வீடியோவ சிஎஸ்கே இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? அது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் குடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாம் கரனோட ஜாயினிங் அப்டேட்லேருந்தே பார்க்கலாம். சாம் கரன் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே ஜாயின் பண்ண வேண்டியது. ஜெமி ஓட்டனே ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா சாம் கரன் வரதுக்கு ஏன் இவ்வளவு டிலே ஆகுது நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு. அவரோட அண்ணன் பர்த்டேல வந்து டாம் கரனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சுட்டி குழந்தை நேத்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம்போட ஜாயின் பண்ணிருக்காரு. சாம் கரன் சைட்ல இருந்து எந்த ஒரு ஸ்டோரியோ போஸ்ட்டுமே போடல. இந்த மாதிரி நான் சென்னை கிளம்பிட்டேன்ற மாதிரி ஒரு மாதிரி சர்ப்ரைஸா பார்த்தீங்கன்னா சாம் கரன் சென்னை டீமோட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு லீலா பேலஸ்ல. அந்த ஒரு போட்டோ கிளிப்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. அது தவிர மனுஷனுக்கு ஒரு வீடியோ விட்டாங்க பாருங்க. சிஎஸ்கேவோட சோஷியல் மீடியா டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி அவனும் வேற லெவல்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி சுட்டி குழந்தைக்கோசம் போட்டிருந்தாங்க. அதே ஜெர்சி நம்பர் 58 எஸ் சாம் கரன் இஸ் பேக் கை. சிஎஸ்கேவோட சுட்டி குழந்தை வந்துட்டாரு. அண்ட் அதே மாரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாம் கரன் இருந்து எதிர்பார்க்கிறோம். அந்த 2020 சிஎஸ்கே டீம் என்னதான் நல்லா பண்ணனாலும் ஆனா சாம் கரன் மட்டும் தனியா தெரிஞ்சார்ல அந்த டீம்ல. அதே மாரி கண்டிப்பா சாம் கரன் இந்த வருஷம் நல்லா பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். அது தவிர ரீசெண்டா அவர் இங்கிலாந்து டீம்ல வேற 100ல கேப்டன்சி பண்ண போறாரு. அண்ட் ஃபியூச்சர் சிஎஸ்கே கேப்டனா இவர் இருந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல கைஸ். பட் ருத்து இருக்காரு. பாப்போம் அந்த சாம் கரன் எப்படி பண்ண போறாருன்னு. அண்ட் சாம் கரன் கூடிய சீக்கிரம் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்போட ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சாம் கரன் நேத்தா வந்தாரு. அவர் நேத்தே பிராக்டிஸ் பண்ணாரா அது இல்லனா ஒன் டே ரெஸ்ட் எடுத்து இன்னில இருந்து பார்த்தா அவரோட பிராக்டிஸ் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு பொறுத்து தான் பாப்போம். கூடிய சீக்கிரம் சாம் கரன் பேட்டிங் பண்ற வீடியோ போலிங் போற மாதிரி வீடியோ கிளிப்ஸ் வந்தா உடனே நம்ம சேனல்ல அப்டேட். அடுத்ததா பாத்தீங்கன்னா மதிஷா பாத்திரனா ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட பவுலிங் ஃபார்ம் பார்த்தனா ரொம்ப புவரா இருந்துச்சு. அதுவும் பார்த்தனா அவர் அந்த SA20ல பார்த்தனா அடி வாங்குவார் பாத்தீங்களா. அது யாக்கர்ஸ் மிஸ் ஆகும் ஃபுல் டாஸா விழுவும். அவரோட ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணதே அவருக்கு ஒரு பெரிய அடியா விழுந்துச்சாங்க. ஆனா அவரோட ஆக்ஷன் பார்த்தனா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அவர் IPL 2023ல போட்ட பவுலிங் ஆக்ஷன் கொஞ்சம் பாத்தீங்கன்னா டவுன்ல இருந்து வரும். அவரோட ரிலீஸ் பாயிண்டே பார்த்தாலே தெரியும் கைஸ் நம்மளுக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா டவுன்ல இருந்து வருது. ஒரு லசித் மலிங்க எப்படி போடுவாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுலிங் ஆக்ஷனை பார்க்கும்போது இருக்கு. அண்ட் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அவர் ரீசெண்டா SA20ல போட்ட பவுலிங் கிளிப்ஸ் பாக்குறீங்க. அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டாலரா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பாயிண்ட் இருக்கு. அந்த ரிலீஸ் பாயிண்ட் தாங்க அங்க டிஃப்ரெண்ட் பாயிண்டாவே இருக்கு மேட்ச்ல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டா ஒரு சிஎஸ்கே கேம்ப்ல ஜாயின் பண்ண போட்டது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம போட்டோ உங்களுக்கு காட்டினால அதுவும் இந்த ரிலீஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமா இருக்குன்னு நினைக்கிறேன். பத்திரனா நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல. அவரோட ரிலீசிங் பாயிண்ட்டுக்கு இந்த நீங்க பாக்குற போட்டோவே பார்த்தா அவர் சிஎஸ்கே கேம்ப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது. இப்ப அவர் சிஎஸ்கே கேம்ப்ல பவுலிங் போட்ட வீடியோ கிளிப்ஸ் பாருங்க. கைஸ் எனக்கு இந்த வீடியோ கிளிப்ஸை பார்க்கும்போது அந்த 2023ல பார்த்தா மதிஷா பாத்திரனா இஸ் பேக்னு தோணுது. நீங்க நினைக்கிறீங்க கைஸ் அவரோட ரிலீசிங் பாயிண்ட்ல பார்த்தா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா. கூடிய சீக்கிரத்துல IPL 2025ல ஒரு தரமான கம்பேக் கொடுக்க போறாருன்றதுல எந்த ஒரு டவுட் இல்ல சொல்லணும். சிஎஸ்கேக்கு அவரோட ஃபார்ம் ரொம்பவே முக்கியங்க சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கு. பாப்போம் பாத்தீங்கன்னா IPL 2025ல எப்படி பண்ண போறாருன்னு அது பார்க்க நம்ம ஒரு ஈகரா இருக்கேன். அண்ட் இன்னும் ஃபாரின் பிளேயர்ஸை பொறுத்தவரையும் நூர் அகமது, டெவான் கன்வே, ரச்சின் ரவீந்திரா தான் இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்காங்க. அவங்களுமே கூடிய சீக்கிரத்துல வரக்கூடிய நாட்களில் ஜாயின் பண்ணலாம். மேபி இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணலாம் யாராச்சும் ஒருத்தர் அதுல. அண்ட் பாப்போம் கைஸ் கூட ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்துட்டு மறக்காம 71 சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப். அப்ப இன்னொரு வீடியோல இன்னொரு சிஎஸ்கே கண்டென்ட் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஹரி.